ம், 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 ம். And the recipient should have received the goods, Chalam. That's another very important point. Na? Recipient வந்து should have received the goods. That's very important. Super. மித்ரா காரு வாங்க. ஐடிசி சொல்லுங்க செல்லம். ஐஜிஎஸ்டிக்கு 40,000 பேமெண்ட் பண்ணணும்டா. எனக்கு கிரெடிட் வந்து 1 லேக் இருக்கு. எப்படி பண்ணலாம்? மித்ரா இருக்காங்களா? மித்ரா உங்களுக்கு எப்படி யுவர் ஓகேவா டு ஸ்பீக் எப்படி? மித்ரா இல்ல. ஓகே. அக்ஷயா நீங்க சொல்லுங்க அக்ஷயா. 40,000 is your IGST. You have IGST credits இருக்கு. How do you utilize this IGST credit of 1 lakh for all the heads of GST? சரி வஷிதா நீங்களே சொல்லுங்க வஷிதா. எப்படி ஐடிசி அவைலபிலிட்டியை எப்படி நம்ம அந்த பேமெண்ட் ஆஃப் இதுக்கு யூட்டிலைஸ் பண்ண போறோம்? ஐஜிஎஸ்டி. ம். சூப்பரா வெரி குட்ரா. சூப்பரா சொல்றடா வஷிதா. நீங்க நல்லா I wish you very all the best. Like you can turn out to be a GST consultant ஆட்டும். Also ஏன்னா ஸ்க்ராட்ச் டே ஒன்லேருந்து டாக்ஸ் எதுவும் எஸ்பெஷலி ஜிஎஸ்டி வந்து ரொம்ப நல்லா படிக்கிறீங்க. ஓகேவா? சூப்பரா பண்றீங்க. வெரி குட். கண்டினியூ பண்ணுங்க. வெரி குட். சூப்பர். அஸ்வினி நீங்களும் இன்னைக்கு ஐடிசி பாத்துருங்க செல்லம். ஓகே இன்புட் டாக்ஸ் கிரெடிட்டோடது. அந்த 3 ரெக்கார்டிங் ஒருத்தர் பார்த்துட்டு என்கிட்ட சொல்றீங்களா? ஏதாவது டவுட்னா? ம். இப்போ இங்க பாருங்களா, மிஸ்டர் அகில் registered person provides the following information for the month of March 2023. இன்புட் டாக்ஸ் ரேட் வந்து இன்வெர்ட் சப்ளைக்கு 12 லேக்ஸ் கொடுத்துருக்காங்க. டாக்ஸபிள் சப்ளைக்கு வந்து எக்ஸ்க்ளூடிங் ஜீரோ ரேட்டட் வந்து 10 லேக்ஸ். எக்ஸ்போர்ட் எக்ஸாம் சப்ளை இதெல்லாம் கொடுத்துருக்காங்க. இப்போ வந்து அவங்க வந்து என்ன சொல்றாங்கன்னா ஐடிசியோட கம்புடேஷன் இங்க எப்படி பண்ண போறாங்க அப்படின்னு கேக்குறாங்க. இப்போ சப்ளைன்னு வரும்போது நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. டாக்ஸபிள் சப்ளை ஃபுல்லா எடுத்துக்கணும். சரியா? அதே மாதிரி எக்ஸ்போர்ட்டோட ஜீரோ ரேட்டட் சப்ளை ஃபுல்லா வரணும். எக்ஸாம் சப்ளைஸ் ஃபுல்லா வரணும். இன்வெர்ட் சப்ளைஸ் விச் இஸ் liable டு பே டாக்ஸ் ஆன் ரிவர்ஸ் சார்ஜ் பேசிஸ். ரிவர்ஸ் சார்ஜ் பேசிஸ்னா என்னடா? யாரை கேட்கலாம்? மித்ரா. மித்ரா என்னாச்சு? வாட் ஹேப்பன் டு மித்ரா? மித்ரா இஸ் நாட் தேரா? சூப்பர். ஐஷா ரிவர்ஸ் சார்ஜ் பேசிஸ்னா என்னடா அர்த்தம்? மித்ரா இருந்தா சூப்பரா அவங்களும் நல்லா கான்ட்ரிபியூட் பண்ணியிருப்பாங்க. அக்ஷயா, மித்ரா, வஷிதா அவங்க ஆல்மோஸ்ட் தேர் வெரி தரோ இன் ஐடிடி. ஸோ அவங்க சொல்றதெல்லாம் உங்களுக்கு நல்ல வேல்யூ அடிஷன்ஸாக இருக்கும். அதான் எல்லாரையும் கேட்குறேன். சரி பரவாயில்ல. ஆம், யாரை கேட்கலாம்? ஐஷா ரிவர்ஸ் சார்ஜ் பேசிஸ்னா என்னடா சொல்லலாம்? வெரி சூப்பர் செல்லம். வெரி குட்ரா. எக்ஸலண்ட். இன்வெர்ட் சப்ளைஸ் ஆன் விச் ஸோ அப்போ எல்லாத்தையும் எடுத்துக்கணும். இது எல்லாமே டோட்டல் சப்ளை செல்லம். ஓகே 28 டோட்டல் சப்ளை. அவன் என்ன சொல்றான்னா இப்போ இதுல நான் வந்து ஆஹ், என்ன சொல்றது டாக்ஸபிள் சப்ளை டோட்டல் சப்ளை இது இதெல்லாம் என்னோட டாக்ஸபிள் சப்ளை பார்த்தோம்னா கண்டிப்பா லைக் ஐ ஹாவ் டு டேக் டாக்ஸபிள் சப்ளையோட 10 லேக்ஸ் ஃபுல்லாக எடுத்துக்கணும். அதுக்கப்புறம் வந்து
ஐ ஷுட் டேக் ஜீரோ ரேட்டட் சப்ளையோடது எடுத்துக்கணும். ஸோ 10 லேக்ஸ். அப்புறம் வேற என்ன, எக்ஸாம் சப்ளைஸ் வராது. ரிவர்ஸ் சார்ஜ் பேசிஸில் இருக்கிற அந்த 2 லேக்ஸ் இதுவும் வரவே வராது. ஸோ டோட்டல் சப்ளை 20 லட்சம் ரூபாய். ஆனால் டாக்ஸபிள் சப்ளை 15 லட்சம் ரூபாய். இன்புட் டாக்ஸ் ரேட் எவ்வளோ சொல்கிறான்? 2 லட்சம் ரூபாய். அப்போது டாக்ஸபிள் சப்ளை எவ்வளோனா this into this divided by this. இவ்வளோக்கு இவ்வளோனா அப்போ இன்புட் டாக்ஸ் 2 லட்சம்னா இந்த ப்ரொபோர்ஷனேட்டாக பிரிக்கிறோம். அப்போ 1.5 lakhs is your input tax credit. Important problem. Type 1 problem, important problem. ஓகேவா? எல்லாருக்கும் புரியுறதா? எல்லாருக்கும் புரியுறதா கண்ணா? எக்ஸாம்பிள் 35 யாருக்கா டவுட் இருக்கா? சூப்பர். குட்டியா ஷார்ட்டா சொல்லணும்னா ஐடிசிஏ வந்து சிஜிஎஸ்டிக்கு நம்ம கிரெடிட் இருந்தால் சிஜிஎஸ்டி டாக்ஸ் யூஸ் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணிக்கணும், ஐஜிஎஸ்டி டாக்ஸ் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணிக்கணும். ஐஜிஎஸ்டி கிட்ட கிரெடிட் இருந்தானா ஐஜிஎஸ்டி டாக்ஸ் யூஸ் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணிக்கணும், சிஜிஎஸ்டி டாக்ஸ் அப்புறம் எஸ்ஜிஎஸ்டி. யூனியன் யூடிஜிஎஸ்டியும் வரும் இல்லடா வஷிதா? கரெக்டாடா? சிஜிஎஸ்டி, எஸ்ஜிஎஸ்டி, யூடிஜிஎஸ்டி கரெக்டாடா விஷிதா? எஸ்ஜிஎஸ்டி ஐடிசி இருந்ததுன்னா எஸ்ஜிஎஸ்டி டாக்ஸ் யூஸ் பண்ணுறதுக்கு பண்ணிக்கணும், அப்புறம் ஐஜிஎஸ்டி டாக்ஸ் தான். இதுதான் உங்களோட தம்ப் ரூல் ஆஃப் யோர் இன்புட் டாக்ஸ் கிரெடிட். சரியா? இப்போ இங்க பாருங்க, ரிஜிஸ்டர்ட் கான்ட்ராக்டர்ல இருக்காரு. அவர் 10 kg ஆஃப் இன்புட் இசட் வந்து வில் பி சப்ளைட் ஃபார் இவ்வளோ சொல்றாரு. 4 லாட்ல கொடுக்குறாங்க. இன்வாய்ஸ் வந்து 7,28,000க்கு ஃபர்ஸ்ட் லாட்டுக்கு வந்து இஷ்யூ பண்ணிட்டார். சப்ளை ஆஃப் இன்புட் ரிசீவ் இன் சப்சிக்வெண்ட் எப்போ வந்தது டீட்டெயில்ஸ் கொடுக்குறாங்க. ஸோ நம்ம எவ்வளோ தூரம் கிரெடிட் ப்ரொபோர்ஷனேட் பேசிஸில் எடுத்துக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ நம்ம கேட்குறாங்க. இப்போது கிளாஸ் என்ன சொல்கிறதுன்னா, ஒரு கூட்ஸை ஒரு இன்வாய்ஸ்க்கு அகெயின்ஸ்டாக கூட்ஸ் அகெயின்ஸ்ட் அன் இன்வாய்ஸ் ஆர் ரிசீவ்டு, ஒரு இன்வாய்ஸ்க்கு அகெயின்ஸ்ட் கூட்ஸ் வந்து லாட் இன்ஸ்டால்மெண்ட்டில் இதுவாக இருக்கு. The registered person shall be entitled to take the credit up to the receipt of the last lot or installment. Suppose இங்க பாத்தீங்கன்னா இசட் இருக்காரு, அவருக்கு லாட்டாக தான் வருது கூட்ஸ். கிரெடிட் ஆஃப் டாக்ஸ் 78,000. அதானா எப்படி? இப்போ வந்து இன்க்ளூடிங் டாக்ஸ் வந்து இங்கே எவ்வளோன்னு பார்த்தோம் அப்படின்னா 112. 112லாம் என்னன்னு சொல்லிடுறா? சிஜிஎஸ்டி 6%, எஸ்ஜிஎஸ்டி 6%. ஸோ 112 இருக்கிறதுக்கு என்னோட டாக்ஸ் இவ்வளோ நான் பே பண்ணுறேன் 12. அப்போது எனக்கு டோட்டலாக இந்த 10,000 kg ஆஃப் இன்புட்டுக்கு எவ்வளோ ரூபாய் அவர் சார்ஜ் பண்ணுறாரு? 7,20,000. அப்போ என்னோட டாக்ஸ் எவ்வளோவா இருக்கும்? டாக்ஸ் மட்டும் நான் எவ்வளோ பே பண்ணியிருப்பேன்? 78,000 பே பண்ணியிருப்பேன். கரெக்டா? 78,000 பே பண்ணியிருப்பேன். ஆனால் the credit of the tax paid on such amount shall be taken by L Limited. எப்போனா எப்போ அவங்க வந்து இந்த 1/12/2023 இருக்குல்ல, ஃபோர்த் லாட்டையும் கொடுத்ததுக்கு அப்புறம் தான் இன்புட் டாக்ஸை வந்து நான் அவைல் பண்ண முடியும். அதுதான் என்ன சொல்றாங்கன்னா, பி லிமிடெட் கேன் அவைல் த கிரெடிட் ஒன்லி ஆஃப்டர் த ரெசீட் ஆஃப் ஃபோர்த் லாட். 4 லாட்டா பிரியறது, ரெசீட் ஆஃப் சப்ளை இந்த டேட்ஸ்ல கொடுக்குறாங்க. ஓகேவா? ஸோ எந்த பேசிஸ்ல எக்ஸ்பிளைன் பண்ணுங்க அப்படின்னு சொல்றாங்க. அப்போனா என்ன பாயிண்ட்? 1/12/2023யோட ரெசீட்டு இவருக்கு வந்ததுக்கு அப்புறம் தான் இன்புட் டாக்ஸோட அவைல் பெனிஃபிட்டை இவர் எடுத்துக்க முடியும். அது பெனிஃபிட் எப்படி எடுத்துப்பாங்க? 112 ரூபாய் மொத்த டாக்ஸ் ஓடுது, அப்போ 12 ரூபாய் அதுக்கு டாக்ஸ்னா 725. இவங்க சொல்றாங்க பாருங்களேன், 7,20,000 இன்க்ளூசிவ்னா என்ன? இதுக்குள்ள டாக்ஸ் உட்காந்துருக்கப்ப இந்த டாக்ஸோட வெளியில எடுத்தோம்னா 78,000. அப்போனா இந்த கிரெடிட் ஆஃப் டாக்ஸ் 78,000
on input shall be taken only எப்ப பண்ண முடியும் அதோட கிரெடிட் டாக்ஸ் எப்ப இது பண்ண அவைல் பண்ண முடியும் ஃபோர்த் லாட்டோட ரெசீட் ஆஃப் சப்ளையும் முடிஞ்சாதான் பண்ண முடியும் அப்படின்றதா இந்த சம். நெக்ஸ்ட் விஜயலட்சுமி இந்த சம் படிங்க கண்ணா. சூப்பர். இங்க பாருங்க செல்லம், டேர்ன் ஓவர்னா என்னடா அர்த்தம் விஜயலட்சுமி? சேல்ஸ் 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 சிம்பிளா சொல்லணும் செல்லம். சேல்ஸ் சேல்ஸோட டீடைல்ஸ் கொடுத்துட்டான்டா. சிஜிஎஸ்டி எவ்வளோ பே பண்ணியிருக்கான்னா அவன் 3 லட்சம் ரூபாய் பே பண்ணியிருக்கான். ஐஜிஎஸ்டி, சிஜிஎஸ்டி, எஸ்ஜிஎஸ்டி யூஸ்டு ஃபார் மும்பை யூனிட்டுக்கு மட்டுமே 3 லட்சம் பே பண்ணியிருக்கான்டா. ஓகே, மற்ற எல்லாத்துக்கும் சேர்த்து 12 லட்சம் ரூபாய் ஐஜிஎஸ்டி எல்லாம் சேர்த்து பண்ணியிருக்காங்க. இப்போ என்ன கேட்குறான், இன்புட் டேக்ஸ் ரேட்டை நீ எப்படி வந்து டிஸ்ட்ரிபியூட் பண்ணுவ அப்படின்னு கேட்குறாங்க. இப்போ பாருங்க, 3 லட்சம் இப்போ இவங்களோடது இப்படி எழுதிக்கோங்க. மொத்தம் மும்பை, ஜபல்பூர், டெல்லி இவங்களுக்கு வந்து எவ்வளோ தூரம் சிஜிஎஸ்டி பே பண்ணியிருக்காங்கன்னா 3 லட்சம் டேஷ் டேஷ் டேஷ். அது பிரச்சனை இல்லை. இந்த 12 லட்சத்தை எப்படி பிரிக்க போறோம் தெரியுமா கண்ணா? நல்லா பார்த்துக்கோங்க. 12 லட்சம் மும்பை இதில் எவ்வளோ 50%? 12 லட்சத்தில் 50 எவ்வளோ? 60. 12 லட்சத்தில் 30% எவ்வளோ? 3,60,000. 12 லட்சத்தில் 20% எவ்வளோ? 2,40,000. ப்ரொபோர்ஷனேட்டாக பிரிச்சுட்டு வேல்யூஸை போட்டோன்னா முடிஞ்சிடும். அவ்வளோதான் ஆன்சர். 2 மார்க்ஸ் ப்ராப்ளம் சொல்லலாம். புரியுதாடா விஜயலட்சுமி, வஷிதா, ஸ்ரேயா, அஸ்வினி, மித்ரா இருக்காங்களான்னு தெரியல. அப்புறம் வந்து அஸ்வினி, அக்ஷயா, ஆயிஷா. 2 மார்க்ஸ் இம்பார்ட்டன்ட் ப்ராப்ளம். இதுவும் இம்பார்ட்டன்ட் செல்லம், இதுவும் இம்பார்ட்டன்ட். இது பாருங்க செல்லம்மா. ஸ்ரேயா இது படிங்க செல்லம். கம்ப்யூட் தி இன்கம் டேக்ஸ் கிரெடிட். சூப்பர் செல்லம். செல்லம்மா, இன்புட் டேக்ஸ் கிரெடிட்ல ஒரு முக்கியமான விஷயம் நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறோம். சில கேட்டகரி மட்டும் இன்புட் டேக்ஸ் கிரெடிட்ல வந்து பிராக்கெட்ல வராது. எதுன்னு பார்த்தோம்னா அதாவது லக்ஸுரி, நம்மளோட பர்சனல் லக்ஸுரிக்காக, ஓகேவா, கம்பெனி வந்து ஆன் வெக்கேஷன்ல கொடுத்துருக்காங்க. எம்ப்ளாயியோட வெக்கேஷனுக்காக ஒரு கார் கம்பெனி வந்து சர்வீசஸ்லாம் ப்ரொவைட் பண்ணுறாங்க நிறைய. அதில் ஹோட்டல் சார்ஜஸ் வந்து எம்ப்ளாயிக்கு வந்து வெக்கேஷனுக்காக அவங்க அந்த சர்வீசஸ் வந்து அவைல் பண்ணிக்கிறாங்க. அதாவது அந்த காஸ்ட் அவ்வளோ ஆகிறது அவங்க டேக் ஓவர் பண்ணிக்கிறாங்க. அதே மாதிரி
கவர்மெண்ட்டோட ஆப்ளிகேஷன் இல்லாம ஹெல்த் இன்சூரன்ஸ் சர்வீசஸ் எம்ப்ளாயீஸ்க்கு போறது. இந்த 2 மட்டும் செல்லம்மா எப்பவுமே ஞாபகம் வச்சுக்கோங்க. இன்புட் டாக்ஸ் கிரெடிட்ல கால்குலேஷன்ல வரவே வராது. கவர்மெண்ட்டோட அப்ரூவல் இல்லாமையோ, இல்ல எம்ப்ளாயீஸ்க்கு இந்த வெக்கேஷனுக்காகயோ, இல்ல ரெக்ரியேஷனுக்காகயோ, இல்ல என்டர்டெயின்மெண்ட்டுக்காகயோ இவங்களாவது காஸ்ட் இன்கர் பண்றதான்னா, அது 2 மட்டும் இட் இஸ் கால்ட் அஸ் பிளாக் கிரெடிட். அப்படின்னா என்ன? உங்களுக்கு கிரெடிட் கிடையாதுன்னு சொல்றது தான் பிளாக் கிரெடிட். அது வரவே வராதுன்னு சொல்லுவாங்க. அப்போ நீங்க பாத்தீங்கன்னா, அப்போ இங்க பாருங்க செல்லம். இதுல ரெண்டுத்துல எதிரா ஸ்ரேயா அந்த மாதிரி கேட்டகரி பாக்குறீங்க? செகண்ட் கேட்டகரி ஹெல்த் இன்சூரன்ஸ் சர்வீசஸ் ஃபார் எம்ப்ளாயீஸ். அஞ்சாவது கேட்டகரி இது ரெண்டும் மட்டும் எடுத்துட்டோம்னு வச்சுக்கோங்களேன். 17,200 பிளஸ் ஒரு 28,000 பிளஸ் ஒரு 28,400 பிளஸ் 19,000 இதெல்லாம் தான் கிரெடிட் அவைலபிள். அதான் இது ஞாபகம் வச்சுக்கோங்க. டைப் 2 ப்ராப்ளம் கணமா 7 மார்க்ஸ் ப்ராப்ளம் இது. 7 மார்க்ஸ் ப்ராப்ளம். ஓகேவா? சூப்பர். சொல்லுமா இதை மட்டும் நான் கொஞ்சம் செக் பண்ணணும்ல வஷிதா? Amount in respect of various inputs purchased. Goods purchased without invoice. Okay, goods purchased, full payment is mode based on them against as tax is not paid. Non-business purpose. சொல்லுமா இது மட்டும் நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்றேன்டா. நீங்க வீடியோஸ் பாத்துருங்க, அப்புறம் எக்ஸ்பிளைன் பண்றேன். illustration 30 யார் படிக்கிறீங்க? ஆஹ் அஸ்வினி படிக்கிறீங்களா அஸ்வினி? கொஸ்டின் படிக்க சொல்லுங்க. ம் சூப்பர் செல்லம். ஆல்ரெடி உங்களுக்கு இங்க ஒண்ணு சொன்னேன் தெரியுமா? இந்த மாதிரி பர்சனல் யூஸ்க்காக ஏதாவது ஹெல்ப் பண்ணாங்கன்னா அது பிளாக் கிரெடிட்னு சொன்னேன்ல, அந்த பாயிண்ட் மைண்ட்ல வச்சுக்கோங்க. இப்போ பர்ச்சேஸ் ஆஃப் மிஷினரி டெபிட் நோட் இஷ்யூடு, அது ஐடிசிக்கு எடுத்துக்கலாம். அதே மாதிரி இன்புட் பர்ச்சேஸ் வாஸ் டைரக்ட்லி டெலிவர்ட் எ ஜாப் ஒர்க்கர் அண்ட் ரெஜிஸ்டர்ட் சப்ளையர், அதையும் எடுத்துக்கலாம். கம்ப்யூட்டர் பர்ச்சேஸ் பண்ணியிருக்காங்க, டெப்ரிசியேஷன் வாஸ் கிளைம்ட் அந்த செட் ஜிஎஸ்டி இன்கம் டேக்ஸ்லயே வந்து அந்த ஜிஎஸ்டி போர்ஷனுக்கான இது ஐடி ஆக்ட்லயே கிளைம் பண்ணிட்டாங்கன்னா அது எடுத்துக்க கூடாதுடா இங்க. ஏன்னா ஒரு வாட்டி தான் பெனிஃபிட் எடுத்துக்க முடியும், ரெண்டு இடத்துலயும் பெனிஃபிட் எடுத்துக்கூடாது. ஓகேவா? அந்த மாதிரி இதுதான் வந்து 5,000 இருக்கு. அதே மாதிரி கன்ஸ்ட்ரக்ஷன் ஆஃப் ஸ்டாஃப் குவார்ட்டர்ஸ் கம்பெனி பிரமிஸ்க்கு சேர்ன்றது ஃபெசிலிட்டி ஃபார் த எம்ப்ளாயீஸ், இவங்களே அவுட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் கொடுக்கும் போது அதை எடுத்துக்கூடாது பிளாக் கிரெடிட். ஸோ 2,50,000 ப்ளஸ் 1 lakh வந்து 3,50,000. புரிஞ்சுதா செல்லம்? இதுதான் ஞாபகம் வச்சுக்கணும் செல்லம். ஓகே, இந்த சம் 2 times வந்திருக்கு ஓல்டு சிலபஸ்ல, ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓல்டு சிலபஸ்ல 2 times. ஆ இது யார் படிக்கிறீங்க? ஆயிஷா படிங்க செல்லம்.
சூப்பர் செல்லம். ஐஷா, உங்களுக்கு அந்த ஃபேஸ் ஆஃப் இட் எதெல்லாம் இருக்காதுன்னு உங்களுக்கு என்ன தோன்றது? ஃபேஸ் ஆஃப் இட். இப்ப நான் லாஸ்ட் ஒரு 3 4 சம்ஸ் பார்க்குறோம் இல்லையா? அத வச்சு உங்களுக்கு என்ன தோன்றது? எதெல்லாம் இன்புட் டாக்ஸ்ல வராதுன்னு நினைக்கிறீங்க? அதாவது பர்சனல் யூஸ்ல செல்லம், எம்ப்ளாயீஸ் பெனிஃபிட்டுக்காக பர்சனலாவே இவங்க கம்பெனி பண்றாங்க. ஸோ அவுட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் அதனால ஓகேவா? ஆ சூப்பர். அப்புறம் அந்த ரீசன் மாத்திக்கோங்க. சூப்பர். அப்புறம் வெரி குட், வெரி குட். சரி, ஓகே. சூப்பரா. அது 2 வராதுடா. ஓகே. இந்த செகண்ட் லாட் வந்து வாஸ் ரிசீவ் டியூரிங் த மந்த். 5 லாட் 4 லாட் செகண்ட் லாட் மட்டும் தானே முடிஞ்சிருக்குல்ல? அப்ப வந்து எப்போ அது மொத்தமா இன்புட் டாக்ஸ் அவைலபிள் ஒன்லி ஆன் ரெசிப்ட் ஆஃப் தி இந்த சம்ம 1/10/12/2023ல முடிச்சா தானே அவங்க தே கேன் அவைல் கிரெடிட். ஸோ செகண்ட் லாட் தான் முடிஞ்சிருக்கு. செகண்ட் லாட் தானே முடிஞ்சிருக்கு. அப்ப அவங்க வந்து அவைல் பண்ணிக்க முடியாது. அதனால அதுவும் கிடையாது. கேபிட்டல் கூட்ஸ்ல வந்து ஜிஎஸ்டி ஆல்ரெடி 50,000 பே பண்ணிட்டான்டா. ஸோ 2,50,000ல 50,000 மைனஸ் பண்ணி 2 lakh தான் இன்புட் டாக்ஸ் கிரெடிட் எடுத்துக்க முடியும். ஓகேவா? ஸோ எம்சிக்யூ கொஸ்டின்ஸ் எல்லாம் ஏதாவது இதுல ஒரு கேட்டகரி ஏதாவது ஒன்று கேட்பாங்க. சூப்பர். இது நாளைக்கு சொல்லித்தரேன். சரி கண்ணம்மா, இதெல்லாம் நாளைக்கு சொல்லித்தரேன். ஸோ உங்களோட ஹோம்ஒர்க் என்னன்னா இதெல்லாம் இந்த பர்பிள் கலர் எல்லாமே ஹோம்ஒர்க். சரியா? அதை தவிர வீடியோ பார்க்கணுங்கண்ணா எல்லாருமே. கண்டிப்பா உங்களுக்கு கண்டிப்பா வீடியோ புரியும். ஐம் டேம் ஷுவர் ஆன் தட். பாருங்க. அவ்வளோதான் சொல்லு. பர்பிள் கலர் இன்னைக்கு ஹோம்ஒர்க். யாருக்காவது டவுட் இருக்கா? ஐஷா, அக்ஷயா, அஸ்வினி, ஸ்ரேயா, வஷிதா, விஜயலக்ஷ்மி. ஓகே சொல்லலாம். ஓகே கண்ணம்மா, தேங்க்யூ. 8 o'clock கிளாஸ் இருக்குடா. 8 to 9 p.m. கிளாஸ் இருக்கு.